பிரெட் எங்கே இருக்குன்னு தெரியலடா. முட்டி தனியாக பிளெண்ட் பண்ணுறானே. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னா வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து கேரமல் புட்டிங் அப்படின்ற ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய கேரமல் புட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெருசாக செய்யலைனாலும் நம்ம வீட்டில் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் என்னென்ன மெத்தட் சொல்கிறாங்களோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி செஞ்சால் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றத இந்த ஒரு வீடியோ. உண்மையாக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். கேரமல் புட்டிங்காக செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது. அந்த லிஸ்ட் மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ன பண்ணுறாங்களோ அது அப்படியே வீடியோ பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பொருளை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். என்னென்ன வாங்கணும்? நல்லா இல்லை. ப்ரெட்டு, பால். எந்த பால் வாங்கிக்கலாம்? இந்த பால் ஓகேவா? கத்தி வேற என்னது? ப்ரெட்டு எங்கே இருக்குன்னு தெரியலடா. அப்புறம் இந்த ப்ரெட் வாங்கிக்கலாமா? முட்டை என்னடா? ரெண்டு தான்டா இருக்குது. எத்தனை இருக்கும்? 6 முட்டையா? சரி ஓகே, கரெக்டாக இருக்குமா 6 முட்டை? சரி, நம்ம சூப்பர் மார்க்கெட் போயிட்டு புட்டிங் கேக்கு, கரெக்டாக தான் பேர்? புட்டிங் கேக்கே ஓகேடா. கேக் புட்டிங் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து என்னென்ன ரெசிபி சொன்னாங்களோ அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ப்ரெட்டு, முட்டை, பால், இதுதான் வந்து மெயினான ரெசிபி. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ரெட்டை தான் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ப்ரெட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. ஒரு 6-7 ப்ரெட்டு போடுவா? இதோ இவ்வளோ பத்தாதா? சரி சரி, இது பாரு கரெக்டாக இருக்குங்களா? சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவோமா? ரொம்ப கம்மியாக தான் வரும் போலடா. இப்போ பாரு இவ்வளோதான் வருது. 3 கட் பண்ணலாம். ஓகே கைஸ், முதல்ல வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இது நல்லா பிச்சு போட்டுட்டு, அதாவது வில்லேஜ் குக்கிங் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரெட்டை ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு அதில் கொஞ்சம் பால், கொஞ்சம் இல்லை சரியான அளவு பால் ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருவோம். எடுத்து அதில் ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா பிளெண்டு பண்ணணும். பிளெண்டு பண்ணுறதுக்குன்னா இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாகதா? எல்லாமே பிச்சு போடலாம் சின்ன சின்னோண்டு. பால் ரொம்பவும் ஊற்றிடக்கூடாதுல்ல, தண்ணியாகவும் ஆகிடும். கொதிக்கும்ல? எவ்வளோ ஊற்றுறது? எனக்கு அந்த அளவு மட்டும் இப்போ எனக்கு வேணும். பால் எவ்வளோ ஊற்றணும் இந்த ப்ரெட்டுக்கு? இல்லை, அந்த வீடியோவில் ரொம்ப அதிகமாக ஊற்றுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றிக்கிறாங்க. முழுசாலாம் ஊற்றிடுவா அங்கே பாரு. சரி, இதில் வந்து முக்கால்வாசி ஊற்றிடுறேன் இந்த பாலில். இது வேணா அளவு இருக்குடா? வேணால எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்காது. நீ இதை சாப்பிட வேற சொல்றியடா. ஓகே, கரெக்டா இருக்கும். இதை வச்சு பண்ணிட்டு கடைசியா வந்து பிளெண்ட் பண்ணிடுவோம். இந்த பாரு எவ்வளோ தனித்தனியா இருக்குன்ட்டு. இது என்ன இது மாதிரி இருக்குது? பிளெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். பிளெண்டுக்கு நம்மளால கையில் வந்து பண்ண முடியாது, அதனால ஒரு சின்ன மிஷின் ஒன்று இருக்கு. இதில் நம்ம வந்து போடுவோம். வேற எட்டாது போல, இப்படிதான் வச்சுக்கணும். இதில் வந்து பெண்ட் பண்ணால் பாருங்க சட்டை ஃபுல்லாமே வந்து அடிக்குது. அதனால இந்த ஒரு டப்பாவில் போட்டு பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். கரெக்டா? அவ்வளோதான் ஸ்பீடு. இதுக்கப்புறம் காரு டயர் இருக்குல்ல, அதில் தான் மாட்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். கிரைண்டரில் பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பிளெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து கேரமல் புட்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வரும் அப்படின்ற மாதிரி நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். அதனால் நல்லா இன்னும் பிளெண்ட் ஆகுறதுக்கு வந்து அதை விட்டுருங்க. இன்னும் நல்லா பிளெண்ட் ஆகட்டும். 3 முட்டை. 3 முட்டை அதில் தான்டா வச்சு ஊற்றணும். அதை இதில் ஊற்றிட்டு அதில் ஊற்றலான்றியா? 3 முட்டையும் அப்படியே பிளெண்ட் பண்ணிடுவோம். முட்டையும் தனியாக பிளெண்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு திருப்பி அதில் போட்டு பிளெண்ட் பண்ணுறாங்க. எடுத்துரும் கத்தி. ஓகே
இப்போ வந்து சக்கரை மட்டும் வச்சு இங்கே பாவை கரைக்கணும். அப்படியே சைட் பை வந்து என்ன ஆகுதுன்னா சுடுதண்ணியாக வந்து போயிட்டு இருக்கு சைட் பை. ஸோ இப்போ வந்து சர்க்கரையை கொட்டி கொஞ்சம் அதை ஹீட் பண்ணி பாவாக மாற்றிடலாம். இது கரெக்டாக இருக்கலாம் கார்த்தி? நீ தெரிஞ்சு இன்னும் போகணும்னு நினைக்கிறேன் கார்த்தி. நல்லா அது வந்து தேன் கலர் வேணுமா? கார்த்தி சக்கரை கொஞ்சம் போடலாமா? எப்படி இதை போடு. ஆஃப் பண்ணிடுங்க போதும். ஆஃப் பண்ணிடுவா? போதும். பாவை இதில் ஊற்றுவோம். அழகா ஊற்றுதுல சக்கரை பாவுக்கே அவ்வளோ டைம் எடுத்துக்குது. அப்பா அது இல்லாமல் இந்த ஒரு பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட நாங்கள் 1 மணி நேரம் கிட்ட ஃபுல்லாக தேடிட்டோம். கண்ணுக்கே மாட்டல. லாஸ்ட் மினிட்ல போடா கம்முன்னு இந்த துருப்பிடிச்ச பாத்திரத்துலேயே செய்யலான்ற அளவுக்கு முடிவு பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல வந்து மாட்டுச்சு. அதனால் மிக சந்தோஷம். ஆனால் இந்த பாவை கரைச்சி ஊற்றுறதுக்கே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த கேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே கார்த்தி எல்லாமே போட்டாச்சு. இப்போ எடுத்து அப்படியே பெண்ட் பண்ணுறது தானே? சரி உள்ளே ஊற்றுறது தானே? ஊற்றிடுவோம். ஒட்டுமா? எப்படி இருக்கு? ஓகே பாக்கா பக்கா. ஏன்னா உள்ளே இப்போது இட்லி குண்டால வச்சிட்டோம். ஆனால் உள்ளே நான் இப்போ எப்படி அந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கிறதுன்றது தெரியல. அதனால் 2 கேஸ் சைடில் வரும்ல, அதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அப்படி தான் வைக்க போகிறோம். ஓகே வரகத்தி மேலே ஒரு பாத்திரம் மாதிரி கவுக்கலாம். இது வச்சுருவோம்ல? ஓகே ஓகே. ½ அன் ஹவர் வெந்துட்ட அப்புறம் ஒரு குச்சி விட்டு நோண்டணும். அது ஏதாச்சும் ஒட்டாமல் ஒரு மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வந்து ஃப்ரீசரில் வைக்கணுமாமா. அதுக்கப்புறம் தான் வந்து அது இது வருமா. அதை வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் சொல்லியிருக்காங்க. அதே தான் நம்ம இப்போ ஃபாலோவும் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ½ அன் ஹவர் கழித்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 நிமிஷம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரீம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இன்னும் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணணும். எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியல. நல்லா வந்திருக்கணும். இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. 2 மணிக்கு கூட தூங்காமல் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தூக்கமும் வரலை. இதை நல்லா வந்துச்சு அப்படின்னா போயிட்டு பீஸ்ஃபுல்லாக தூங்குவோம். ஓகே ஆச்சு. இந்த துணி தான் இருக்கா? சரி ஓகே விடு. எல்லாம் கறி துணி தானே. வா இந்த மணி காட்டும் போதெல்லாம் நீ வந்துடு. நீ நல்லா இருக்குடாமா புசு புசுன்னு. சரி ஓகே குத்தி பார்க்கலாம். எதுவுமே ஒட்டாம இருந்துச்சுன்னா கரெக்டா வந்து பேக்கிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். தான் பேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷமாச்சும் வைக்க சொல்லியிருக்காங்க வில்லேஜ் குக்கிங் சேனலு. 30 2 மணி நேரம் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 30 நிமிஷமாச்சும் உள்ளே வச்சாதான் அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். ஒரு வேளை நம்ம இப்போவே எடுத்து கவுத்துட்டு வரல அப்படின்னா கடைசியாக நீங்கள் வந்து பேக் பண்ணல, அதனால கடைசியாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கல, அதனால தான் வந்து சரியாக வரல அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் ஒரு ½ அன் ஹவர் மட்டும் அப்படியே இதுலேருந்து மாற்றி அப்படியே ஒரு ஃப்ரீசரில் வந்து வைக்கலாம். உங்கள் பார்த்தா தெரியும் உள்ளே வச்சுருக்கோம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 30 நிமிஷம் கிட்டே வந்து நம்ம அதை வைக்கணுமா. ஸோ அதை வைக்கக்கூடிய கேப்பில் இந்த ப்ரெட் வந்து காரம்லாம் கட் பண்ணல. அதை வந்து நாய்க்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் போட வந்தப்போ இது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமான்னு தெரியல. ஏன்னா நாய்க்கு தான் ஃபுட்டு போட்டால் கடிக்க வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை உண்மை தான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு வாட்டி வேறு வழியே இல்லை, எக்ஸ்ட்ரா தான் மீறுது, வேறு வழியே இல்லை, கீழே தூக்கி போட தோணலை அப்படின்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த நாய்க்கு தான் நான் போட போகிறேன். அப்புறம் சாப்பிடுமா? இது ரெகுலராக இங்கே தான் இருக்குது. இந்த நாய் என்னை பார்த்துச்சுன்னு வச்சுங்க, ஜாலியாக அந்த வாலாட்டம் 2 மணிக்கு 3 மணிக்கு வந்தாலும் கரெக்டாக ஆளை கண்டுபிடிச்சிடும். இங்கேருந்து அங்கேருந்து வரும்போது குலைக்கும். ஆனால் கிட்ட ஆளை பார்த்தோன்னே சைலண்ட்டாகிடும். அதனால் கொஞ்சம் நல்ல நாய் தான் அது. எப்பவுமே இங்கேயே தான், இந்த தெருவை விட்டு வேறு எந்த தெருவும் போகாது. 30 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி வருதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக செஞ்சிட்ருக்கோம். நடுவில் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கிட்ட வந்து போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறோம். சைடில் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து விடலாம். இல்லை அவ்வளோதான், கீழே இடிக்குது. அப்படியா? ஓகே பண்ணிடுவோமா? நல்லா தான் தெரில, பார்க்கலாம்.
கத்தி நல்லா தாண்டா வந்திருக்கு. எப்படி இருக்கு? ஆக்சுவலா லுக்கா சூப்பரா இருக்குடா. என்ன லுக்கா பயங்கரமா இருக்கு. லுக்கா பாருங்க, செம்மையா இருக்கு லுக்கா. ஐயோ உண்மையாவே நமக்கும் நல்லா குக்கிங் வரும் போலியடா. பக்காவா இருக்குடா. சரி இப்போ இந்த கத்தி இந்த கறிக்கு விட்டுற கத்தி மாதிரி. ஓகே ஓகே, கட் பண்ணவா? அடாடாடாடா, கத்தி ரொம்ப ஸ்மூத்தா கட் ஆகுதுடா கட் பண்ணும் போதும். நம்ம அப்படி இது பண்ணோம். மச்சாவா வந்திருக்கு போலடா. உண்மையாவே சூப்பரா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்திருக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு அளவு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையாவே நல்லா வந்திருக்கு. உண்மையாக சூப்பரா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு. என்ன கார்த்தி, நல்லா ஜூம் வைடா. ட்ரை பண்ணவா? அல்டிமேட்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. சுகர் கேக்கர் எல்லாமே கரெக்டா இருக்குடா, பயங்கரமா இருக்கு. நீ வேணா சாப்பிட்டு பாரு வீடியோ முடிச்சுட்டு, மறந்துடுவேன். உண்மையே இவ்வளோ நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 மணி ஆகுது, 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 2 ஆச்சு. உண்மையாக போட்ட உழைப்புக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. உண்மையாக வில்லேஜ் குக்கிங் சேனல் சொன்னால் அதே ரெசிபி, எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. மொத்த செலவே இருந்துருக்கு. எவ்வளோ ஆச்சுன்னா 300 ரூபா கூட வரலையே, 150 ரூபா தான் வந்துச்சு செலவு, மொத்த செலவே. வில்லேஜ் குக்கிங் சேனல் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். நிறைய யூடியூப் சேனலில் வந்து எக்ஸ்ட்ராவும் நிறைய ஆட் பண்ண சொன்னாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண சொன்னாங்க, வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண சொன்னாங்க, ஏலக்காய், அப்புறமா இன்னும் ஒரு சில பேக்கிங் பவுடர், அது இதெல்லாம் நிறைய ஆட் பண்ண சொன்னாங்க. ஆனால் வில்லேஜ் குக்கிங் சேனல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஆனால் செஞ்சு சாப்பிட்டப்போ தான் தெரியுது இது அல்டிமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இனிமேல் இவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளோ வந்தது ரொம்ப சந்தோஷம். நிம்மதியாக போய் தூங்கலாம்.